Next, we will move on applications of optimization. Applications of optimization means full and full word problem application sum. So, totally important exercise. So, listen carefully. Example 7.62. We have 12 square unit piece of thin material and to want to make an open box by cutting small squares from the corners of our material and folding that sides up. The question is, which cut produces the box of maximum volume? அதாவது ஒரு 12 பீஸ் என்னது ஒரு ஸ்கொயர் யூனிட் எடுத்துக்கிறாங்க. ஸோ டயக்ராம் பாருங்கள், டயக்ராம் கண்டிப்பாக வரையணும். ஸோ ஒரு 12 பீஸ் ஸ்கொயர் எடுத்துக்கிறாங்க. ஸ்கொயர் வந்து ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், இதுவும் 12 வந்துடும், இந்த சைட்ஸும் 12. ஸோ எனக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் பாக்ஸ் நான் ரெடி பண்ணணும். அதனால் என்ன செய்கிறாங்க, கார்னர் சைட் ஃபுல்லாமே என்ன செய்கிறாங்க, கட் பண்ணுறாங்க. ஓகேவா? கார்னர் சைட் ஃபுல்லாக கட் பண்ணாங்கன்னா இந்த சைட்ஸோட லென்த் எவ்வளோ, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? அப்போது இது வந்து இது வரைக்கும் 12னா இந்த டைமென்ஷன், ஓகேவா, இந்த டைமென்ஷன் 12 மைனஸ் 2x. அதே மாதிரி இந்த டைமென்ஷன் இதோட இதுவும் என்னது 12 மைனஸ் 2x. ஏன்னா இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. மைனஸ் பண்ணால் இந்த 12லேருந்து மைனஸ் 2x. இதுதான் டயக்ராமோட இது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு let x be a length. Okay, let x be the length of cut on each side. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன் எல் வந்து அது லென்த் வந்து நம்மளுக்கு இந்த இதை சொல்கிறோம். சரியா? லென்த்து வந்து எப்படி இருக்கும் இப்போது, இதுதான் லென்த்து. ஓகேவா? ஸோ ஒரு பாக்ஸ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி வரப்போகுது. இதை ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த பாக்ஸ் ஓப்பன் பாக்ஸாக வரும். ஓகேவா? இந்த பாக்ஸ் வந்து எப்படி இருக்கும், லென்த்து வந்து 12 மைனஸ் 2x. தென் பிரெத்து வந்து பார்த்திங்கன்னா அதுவும் என்னது இந்த இடம். ஓகேவா? இது லென்த்து, இது பிரெத்தும் 12 மைனஸ் 2x. ஹைட் பார்த்திங்கன்னா இதை அப்படியே ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, இது 3 டயக்ராம். இதை ஃபோல்ட் பண்ணும்போது இதை அப்படியே எடுத்து இங்கே ஃபோல்ட் பண்ணோம்னா இதோட ஹைட் வந்து என்ன இருக்கும், இந்த இது வந்து நிற்கும். ஸோ ஹைட்டு தான் வந்து இங்கே என்னது எக்ஸ். ஓகேவா? அப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா வால்யூம் கேட்குறாங்க. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் பாக்ஸ் வந்து என்னது கியூபாய்னால எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். ஸோ எக்ஸ் இன்ட்டு எல் இன்ட்டு பி வந்து என்னது 12 மைனஸ் 2x ரெண்டு தடவை இருக்கனால 12 மைனஸ் 2x த ஹோல் ஸ்கொயர்டு. இதுதான் வால்யூம். சரியா? ஸோ வால்யூமுக்கு என்னது இந்த டேர்ம் வால்யூம் இருக்குது. நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா த பாக்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் கேட்குறாங்க. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், dv by dx uv மெத்தட். ஓகேவா? எக்ஸை வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2 டைம்ஸ் 12 மைனஸ் 2x. தென் ப்ராக்கெட்டை பண்ணும்போது 12 0 ஆயிரும். இது வந்து என்னது மைனஸ் 2 ப்ளஸ் 12 மைனஸ் 2x த ஹோல் ஸ்கொயர் வச்சுட்டு எக்ஸை பண்ணும்போது 1. ஸோ இது என்ன 2 2s are 4. ஸோ மைனஸ் 4x 12 minus 2x plus 12 minus 2x the whole squared. So 12 minus 2x காமன் எடுத்துக்கோங்க. காமனை வெளியே எடுத்தோம்னா உள்ள என்ன வந்துடும், மைனஸ் 4x plus 12 minus 2x. So answer is 12 minus 2x, இங்கே 12 minus 6x. இது dv by dx. So next one d squared v by dx squared. Okay, d squared v by dx squared. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் யூவி மெத்தட். 12 மைனஸ் 2x வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் 6. ஓகே, ப்ளஸ் 12 மைனஸ் 6x வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் 2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிடுங்க. 12 மைனஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 72 ப்ளஸ் 12x. Then minus 24 plus 12x. So 12 24x minus 96. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஸ்டேஷனரி பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு இதுக்கு ஈக்குவல் டு 0 பண்ணணும். ஸோ அப்போது dv by dx is equal to 0. அப்போ என்ன வந்துடும், 12 minus 2x 12 minus 6x equal to 0 பண்ணுறோம். ஸோ 12 minus 2x is equal to 0. இன்னொன்று 12 minus 6x is equal to 0.
ஸோ 2x இங்கே கொண்டு வந்துருங்க. 12 is equal to 2x. அப்போ x is equal to 6. இங்கே 12 is equal to 6x. x is equal to 2. இதில் எந்த வேல்யூ வரும்? பாசிபிள் x is equal to 2 தான் பாசிபிள். பிகாஸ் x is equal to 6ன்னு நான் போய் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா ஓகேவா, x is equal to 6ன்னு இந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. 6 2s are 12. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் இங்கே வந்து என்ன வந்துடும் நம்மளுக்கு 6 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே வந்து 0ன்னு வந்துடும். ஸோ 0 இங்கே 6 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூ வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 2 தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் 1 பாயிண்ட்ஸ்னு அது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இதை எப்படின்னு இன்னொரு தடவை சொல்லிடுறேன். நீங்கள் வால்யூமை 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். எக்ஸ் 12 minus 2x equal to 0 பண்ணிங்கன்னா x is equal to 0, 12 minus 2x is equal to 0. அப்போ 2x is equal to 12னா x is equal to 6. அப்போ therefore x belongs to open interval 0,6 தான் இருக்கணும். ஓகே, இதான் இன்டர்வல் 0 to 6 வரைக்கும் தான் இருக்கணும். அப்போ நம்ம நடுவில் உள்ள வேல்யூ என்ன எடுப்போம்? 2 தான் எடுப்போம். ஓகேவா, ஏன்னா நீங்கள் 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது கரெக்டாக என்ன வேல்யூ வந்துடும்? நம்மளுக்கு 0ன்னே வந்துடும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? 2ன்னு எடுக்க போகிறோம். ஸோ 2ன்னு எடுத்தோம்னா வாட் இஸ் த வேல்யூ? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. நான் டபுள் டேஷில் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். டி ஸ்கொயர்ட் வி பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு என்ன இருக்குது? 24x. 24 into 2 minus 96. So 48 minus 96 minus 48 less than 0. The volume is second derivative test ஏற்கனவே பார்த்துருக்கோம். The volume is maximum. So volume maximum na, so அப்போ v of என்ன செய்யணும்? இந்த 2 கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். v of 2 is equal to இங்கே என்ன இருக்கு? x 12 minus 2x the whole squared. அப்போ 2 into 12 minus 2 into 2 the whole squared. 2 into 2 2s are 4. 12ல 4 போச்சுன்னா 8 squared. ஸோ 8 squared வந்து 64. 64 2s are 128. ஓகேவா, அப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 128. ஓகே, வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 128 cubic units. That's all. Next exercise, example 7.63. Okay, find the points on the unit circle. X squared plus y squared is equal to 1 and nearest and farthest from 1, 1. Okay va? So diagram பாருங்க. So வந்து first x squared plus y squared is equal to 1 means unit circle வந்து 1. So அப்போ இந்த பாயிண்ட் என்னது? இதோட ரேடியஸ் ஃபுல்லாமே 1ல தான் இருக்கணும். 1, 0. இந்த பாயிண்ட் வந்து 0, 1. இங்கே -1, 0. இங்கே 0, 1 வச்சு சர்க்கிள் ரேடியஸ் வந்து 1 இருக்கிற மாதிரி ஒரு டயக்ராம் வரைஞ்சாச்சு. தென் நியரஸ்ட் அண்ட் ஃபார்தஸ்ட் ஃப்ரம் 1, 1. ஸோ இது 1னா 1, 1ல் ஒரு பாயிண்ட் வச்சு இந்த பாயிண்ட்லேருந்து என்ன செய்யணும்? நியரஸ்ட் பாயிண்ட் என்ன, ஃபார்தஸ்ட் பாயிண்ட் என்னன்னு என்ன செய்யணும்? ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். இந்த இதை மட்டும் நம்ம என்ன செய்யணும்? ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும், ஆன்சர் ஓவர். கொஞ்சம் பெரிய சம்மு, ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் plus y squared is equal to 1. So differentiate with respect to x. அப்போ 2x plus 2y, y பண்ணும்போது dy by dx is equal to 0. Then 2x அங்கே கொண்டு போயிருங்க. 2y dy by dx is equal to minus 2x. So 2 cancel ஆயிரும். அப்போ dy by dx is equal to minus x by y. Okay, so dy by dx கண்டுபிடிச்சாச்சு. இங்கே நம்ம கொஷின் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டு ஃபார்தஸ்ட்டு டிஸ்டன்ஸை மீன் பண்ணி வருது. அப்போது லெட் x, y be any point on the சர்க்கிள்னு எடுத்துக்கோங்க. அப்போது இதில் வந்து எனி பாயிண்ட் ஆன் த சர்க்கிளில் வந்து நம்மளுக்கு x, yன்ற பாயிண்ட் இருக்குது.
ஸோ எக்ஸ் கமா ஒய்யையும் இப்போ 1 கமா 1ஐயும் தான் என்னது கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ distance between x comma y and 1 comma 1. ஸோ distance formula தெரியும், நான் small d எடுத்துக்கிறேன். root of x minus x1 the whole squared எப்படி வேணால் எடுத்துக்கலாம், plus y minus y1 the whole squared. So squaring on both sides. So d squared is equal to root cancel ஆயிரும், x minus 1 the whole squared, y minus 1 the whole squared. இந்த d squared நான் capital D ன்னு எடுத்துக்கிறேன், இதை expand பண்ணுறேன். a squared plus b squared minus 2x, then a squared plus b squared minus a squared plus b squared minus 2y. ஸோ இதில் x squared plus y squared நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் என்ன இருக்குது, minus 2x minus 2y, 1 plus 1 2. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் x squared plus y squaredக்கு வேல்யூ என்னது 1. ஸோ அப்போ 1 இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன், minus 2x minus 2y plus 2. அப்போ d is equal to minus 2x minus 2y plus 3. இப்போ டிஸ்டன்ஸ் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம், இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் ஓகேவா, எக்ஸை பொறுத்து. அப்போ dd by dx, dd by dxனா minus 2 பண்ணும்போது என்ன வந்துடும், minus 2, y பண்ணும்போது minus 2 dy by dx, 3 பண்ணும்போது என்ன ஆயிரும் 0ன்னு ஆயிரும். dy by dx ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம், minus x by y. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுவோம், minus 2 then minus 2 into minus x by y. ஓகேவா, ஸோ எல்சிஎம் எடுத்துக்கோங்க, minus 2y minus into minus plus 2x divided by y. ஸோ 2 காமனாக வெளியே எடுத்துடலாம், 2 காமனாக வெளியே எடுத்தோம்னா x minus y divided by y. இதான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணட்டோம். இப்போ டிஃப்ரென்ஷியேட்டுக்கு நம்மளுக்கு என்ன செய்யணும், ஈக்குவல் டு 0 பண்ணுவோமா நார்மலாக. ஸோ அப்போ dd by dx is equal to நான் 0ன்னு போட்டேன்னா 2 into x minus y divided by y is equal to 0. y term இங்கே கொண்டு போயிருங்க, 2 வந்து டிவிஷனில் இருக்கும், இங்கிட்ட வரும்போது டிவிஷன் ஆயிரும். ஸோ x minus y is equal to 0னா x is equal to y. ஓகேவா, இந்த x is equal to y substitute in equation 1ல போய் substitute பண்ணணும். substitute in equation 1. அப்போ x squared, y squaredக்கு பதிலா என்ன செஞ்சுக்கலாம், x squaredனே போட்டுக்கலாம். அப்போ x squared is equal to 1. ஸோ அப்போ 2x squared is equal to 1னா x squared is equal to 1 by 2, x is equal to plus or minus 1 by root 2. ஓகே, x ஓட வேல்யூ plus or minusனா x சேம் தான் y. அப்போ therefore y is equal to plus or minus 1 by root 2. அதாவது the points are தனித்தனியாக எழுதலாம். இப்போ x 1 by root 2னா y 1 by root 2 and x minus 1 by root 2னா yயும் என்ன வந்துடும், minus 1 by root 2. அவ்வளோதான், இந்த பாயிண்ட்ஸ் தான் நியரஸ்ட்டு ஃபார்தஸ்ட்டு. இதை நம்ம டைரெக்டாகவே பார்த்துடலாம். இங்கே நம்மளுக்கு 1,1 பாசிட்டிவ், அப்போ பாசிட்டிவ் 1 தான் என்னது நியரஸ்ட்டாக இருக்கும், 1 by root 2 1 by root 2. நெகட்டிவ் 1 தான் ஃபார்தஸ்ட்டாக இருக்கும், அதாவது லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேவா, பட் ஜாமெட்ரிக்கலாக சொல்லக்கூடாது, நம்ம இங்கே என்ன செய்யணும்னா ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும், மேக்ஸிமம் மினிமம் சொல்லி. ஸோ அதில் எப்படி சொல்லலாம், நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன் d ஸ்கொயர் d by dx ஸ்கொயர்டு. இங்கே என்ன இருக்கும், இதான் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் யூவி மெத்தட் படி. ஓகேவா, ஸோ அப்போ 2 அப்படியே இருக்கட்டும் டிவைடட் பை யூவி, அப்போ வந்து இது என்ன வந்துடும் y ஸ்கொயர்டு. y வச்சுட்டு x மைனஸ் y பண்ணும்போது 1 மைனஸ் y பண்ணும்போது dy by dx மைனஸ். ஓகே, தென் x மைனஸ் y வச்சுட்டு திரும்ப v பண்ணும்போது dy by dx. ஸோ 2 into y of 1 dy by dxக்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியும், என்ன வேல்யூ, மைனஸ் x by y. ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருப்போம், dy by dxக்கு மைனஸ் x by y. இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம், அப்போ இங்கே ப்ளஸ் x by y.
minus of x minus y இங்கே minus of x by y divided by கீழே y squared அப்படியே இருக்கும். ஸோ அதை LCM எடுத்துக்கோங்க. 2 into y of மேலே x plus y divided by y minus இங்கே ப்ளஸ் போட்டு மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. minus x plus y of minus x by y divided by y squared. இந்த y கேன்சல் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். சரியா? ஏன்னா அப்போ தான் நம்மளை என்ன செய்யணும், y இங்கே ரெண்டுமே y இருக்கா, இந்த y-ஐ காமனாக கீழே இறக்கிடுங்க. அப்போ என்ன வந்துடும், 2 of மேலே x plus y இருக்கும். ஓகேவா? இந்த y-ஐ நான் டினாமினேட்டர் கொண்டு வந்துடுறேன். இங்கே வந்து ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். ஓகே, ப்ளஸ் x into x square then minus xy divided by y cube. Okay, ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த ஒய்யை தான் நம்ம கீழே இருக்கிறோம், இந்த ஒய்யை நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணவே இல்லை. அப்போ xy ப்ளஸ் y ஸ்கொயர்டு. ஓகேவா? அப்போ xy ப்ளஸ் இங்கே வந்து y ஸ்கொயர்டு வந்துடும். அப்போ ப்ளஸ் இது ரெண்டும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். நம்ம இங்கே ஆல்ரெடி பார்த்துருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் கிவன் என்ன கொடுத்துருப்பாங்க, 1ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 of 1 divided by y cube-னா, ஸோ அப்போ d squared d by dx squared is equal to 2 pi y cube. இப்போ பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு பாயிண்ட் 1 by root 2, 1 by root 2. ஓகே, ஏன் ஈக்குவேஷன் 2. ஸோ அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணவே தேவையில்லை, டைரெக்டாகவே எழுதிடலாம். ஏன்னா இது எல்லாமே பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ் நம்பர். ஸோ கிரேட்டர் தேன் 0னா லோக்கல் மினிமம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் minus 1 by root 2, minus 1 by root 2 in equation 2. அதுனா நம்மளுக்கு என்ன வந்துடும், less than 0. so local maximum. so therefore the nearest point வந்து 1 by root 2, 1 by root 2 from 1, 1 and farthest point minus 1 by root 2, minus 1 by root 2 from 1, 1. ஓகேவா? இதில் நம்மளுக்கு நியரஸ்ட் அண்ட் ஃபார்தஸ்ட்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் ஆன் த யூனிட் சர்க்கிள். பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். நியரஸ்ட் ஃப்ரம் 1, 1, ஃபார்தஸ்ட் அப்படின்றப்போ நம்ம என்ன செய்யணும், டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிச்சிடணும். ஸோ 2 டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ D1 கூட போட்டுக்கோங்க. D1 வந்து இதுக்கும் இதுக்கும் உள்ள, அப்போ 1 minus 1 by root 2 the whole squared. இங்கேயும் 1 minus 1 by root 2 the whole squared. ஸோ root of இது என்ன வந்துடும், root 2 minus 1 the whole squared. இங்கேயும் root 2 minus 1 the whole squared. ஸோ ரெண்டு இது இருக்குது. ஸோ அப்போ என்ன எடுத்துடலாம், root 2 minus 1. ஸோ ரெண்டு டேர்மில் இருந்து, ஸோ பை root 2, இங்கே என்னது பை root 2, இங்கே என்ன வந்துடும், ப்ளஸ் வந்துடும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அப்போ 2 ஸ்கொயர்டு என்னது, root 2 ஸ்கொயர்டு வந்து 2 + 1 minus 2 root 2. ஓகே, here also 2 squared is 2 plus 1 minus 2 root 2 divided by கீழே இந்த root 2 ஸ்கொயர்னா 2 தான் வரப்போகுது. அப்போ இங்கே 2ன்னு போட்டுக்கலாம். அப்போ 2 plus 1 3, this one plus 3 minus 4 root 2 divided by 2. So that's 6 minus 4 root 2. 2 plus 2 4, 3 plus 3 6 minus 4 root 2. Okay, so root of 6 minus 4 root 2 divided by 2. So 2 நம்ம காமனாக எடுத்தோம்னா
காமன் எடுத்தோம்னா என்ன வந்துடும் root of 2 3 minus 2 root 2 divided by 2 2 cancel ஆயிரும் இந்த டேர்மை எப்படி எழுதலாம் இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்ல சேம் ப்ரொசீஜர் வாட் இஸ் தட் root 2 okay root 2 minus 1 the whole squared இந்த டேர்மை இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் ஸோ ஸ்கொயர்டை வெளியே எடுத்திங்கன்னா root 2 minus 1 ஓகே ஏன்னா இதை பாருங்கள் 3 minus 2 root 2 3 minus 2 root 2 தான் இதோட என்னது எக்ஸ்பேன்ஷன் அதை தான் இங்கே எழுதியிருக்கோம் இதை வந்து வெளியே எடுத்தாச்சு அதே தான் d2 d2ம் பார்த்தீங்கன்னா 1 plus 1 by root 2 the whole square plus 1 plus 1 by root 2 the whole squared. So LCM எடுத்துக்கோங்க root 2 இது root 2 plus 1 the whole squared இது root 2 plus 1 the whole squared. So expand பண்ணுங்க கீழே வந்து root 2 என்ன வந்துடும் 2 ஸோ என்ன எழுதிடலாம் ஃபஸ்ட்டு root 2 plus 1 so 2 plus 1 plus 2 root 2 the same procedure 2 plus 1 plus 2 root 2 so the value is 2 plus 1 3 2 plus 1 3 6 plus 4 root 2 divided by 2 so 2 common எடுத்துடலாம் so 2 common எடுத்தா 3 plus 2 root 2 divided by 2 2 cancel ஆயிரும் இது எதோட expansion இங்கே பாருங்க 3 plus 2 root 2 3 plus 2 root என்னது root 2 plus 1 the whole squared அப்போ வெளியே எடுத்தோம்னா root 2 plus 1 அப்போ therefore nearest distance from nearest distance is root 2 minus 1 and the farthest distance root 2 plus 1 அவ்வளோதான் சரியா students next example 7.64 a steel plant is capable of producing x tons of low grade steel y tons per day okay y tons வந்து high grade steel y is equal to relation கொடுத்துருக்காங்க if the fixed market price low grade steel is half that the high grade steel இதான் காஸ்ட்லியாக இருக்க போது இது வந்து இப்போ 10,000னா இது வந்து என்னது ஹாஃப்னா 5,000 ஓகேவா that what should be optimal production in low grade steel and high grade steel have maximum receipts ஸோ ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுங்கள் ப்ரைஸ் ஆஃப் லோ கிரேட் ஸ்டீல் வந்து என்ன இருக்கும் ஹை கிரேட் ஸ்டீலோட ஹாஃப் இருக்கும் நான் ஹை கிரேட் ஸ்டீலை பின்னு எடுத்தேன்னா லோ கிரேட் ஸ்டீல் என்னது p/2 அப்போ ஃபங்க்ஷன் பாருங்கள் f of x is equal to okay then x tens வந்து low grade அது x tensோட ப்ரைஸும் ப்ளஸ் y ten அதனால் ஹை கிரேட் ஸ்டீலோட ப்ரைஸும் சேர்ந்தது தான் மேக்ஸிமம் ரெசிப்ட் ஓகே இப்போ இங்கே y ரிலேஷன் கொடுத்துருக்காங்க அதை எடுத்துக்கோங்க அப்போ px/2 into p of y grade steel what is that 40 minus 5x 40 minus 5x divided by 10 minus x இது வந்து f of x இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஓகேவா ஸோ அப்போ f dash of x is equal to முதல்ல p/2 plus p of இது உங்களுக்கு தெரியும் uv method 10 minus x the whole squared ஸோ 10 minus x வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா minus 5 then minus of 40 minus 5x வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா minus 1 ஸோ p/2 அப்படியே இருக்கட்டும் plus p of 10 minus x the whole square இங்கே என்ன வந்துடும் minus 50 plus 5x இது minus into minus plus அப்போ plus 40 minus 5x ஸோ plus 5x minus 5x cancel ஆயிரும் ஸோ அப்போ p/2 இங்கே p of மேலே வந்து minus 10 40ல் minus 50 போச்சுன்னா minus 10 divided by 10 minus x the whole squared okay next f dash of x equal to 0 பண்ணுங்க
ஓகேவா f dash of x equal to 0 பண்ண என்ன வந்துரும் so p by 2 plus minus 10p divided by 10 minus x the whole square is equal to 0 இந்த term இங்க கொண்டு போயிருவோம் ஓகேவா அப்ப p by 2 is equal to 10p divided by 10 minus x the whole squared so p cancel ஆயிரும் இந்த term இங்க கொண்டு வந்துடலாம் 10 minus x the whole squared is equal to 20 cross multiply இப்போ இதை expand பண்ணுங்க expand பண்ணா என்ன வந்துரும் இல்ல டபுள் சைடு ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம் ஸ்கொயர் ரூட் எடுத்தா 10 minus x is equal to இது 4 into 5 வரும் அப்ப 2 root 5 ஓகே ஸ்கொயரிங் ஸ்கொயர் ரூட் ஆன் both sides எடுத்துர்க்கேன் இப்போ x இந்த சைடு கொண்டு வந்துட்டு அப்ப என்ன வந்துரும் இங்க முன்னாடி plus or minus னு வந்துரும் அப்ப x இந்த சைடு கொண்டு போய்ட்டு நாம என்ன செஞ்சிடலாம் இங்க வரப்ப x is equal to 10 plus or minus 2 root 5 அப்ப நமக்கு 2 values establish ஆகும் 10 plus 2 root 5 இன்னொன்னு 10 minus 2 root 5 இது எல்லாமே நமக்கு லோக்கல் மேக்ஸிமம் பேஸ் பண்ணி தான் வரும் ஸோ எல்லாத்துக்கும் டபுள் டேஷ் கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ அப்போ எஃப் டேஷ் என்ன இருக்கு இங்கே நம்ம எழுதிடுறேன் ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பி பை 2 மைனஸ் 10p டிவைடட் பை 10 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்டு ஓகேவா இந்த டேர்ம் இருக்கு இந்த டேர்ம் என்ன செய்ய போகிறோம்னா இப்போ நம்ம டபுள் டேஷ் பண்ண போகிறோம் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு ஸோ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஏன்னா மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க அப்போ இதை போய் நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் இந்த டேர்ம் 0 ஆயிரும் ஓகேவா இந்த டேர்மை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 10 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 4 அப்போ 10 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்டை வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன வந்துடும் 0 ஏன்னா p மட்டும்தான் இருக்குது ஓகேவா அடுத்து மைனஸ் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது ஸோ ப்ளஸ் 10pன்னு வச்சுக்கோங்க இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2 into 10 minus x ஓகே 2 into 10 minus x தென் திரும்ப உள்ள ப்ராக்கெட்டை பண்ணும்போது minus 1 ஓகேவா ஸோ இப்போ இந்த டேர்ம் போயிடும் இது 2 into 20 ஓகேவா 2 into 10 20ன்னு வரும் ஸோ 20p உள்ளுக்குள்ள 10 minus x வெளியில் ஒரு minus divided by here 10 minus x whole power 4 okay so இந்த ரெண்டு என்ன செஞ்சிடலாம் cancel answer is minus 20p divided by 10 minus x whole cube okay this is one f double dash of x இங்கே நம்மளுக்கு நெகட்டிவ் இருக்கு ஸோ இதில் வந்து ரெண்டு வேல்யூ இருக்குது இதில் எந்த வேல்யூ நம்மளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வரும்ன்றது நம்மளுக்கு தெரியணும் ஸோ ஃபஸ்ட்டு 10 plus 2 root 5 நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 10 plus 2 root 5 ஓகே அப்போ minus 20p அப்படியே இருக்கும் டிவைடட் பை 10 minus 2 root 5 ஓகே இதை சால்வ் பண்ணுங்கள் minus 20p டிவைடட் பை 10 இது வந்து minus 10 இது ப்ளஸ் இது 10 plus 2 root 5 தானே ஓகே தென் இங்கே வந்து என்ன வந்துடும் minus 2 root 5 ஸோ அப்போ minus 20p divided by minus 2 root 5 means minus கேன்சல் ஆயிரும் அப்போ இது பாசிட்டிவ் வேல்யூ வரும் greater than 0னா இது லோக்கல் மினிமம் நம்மளுக்கு கொஷின் வந்து என்னது மேக்ஸிமம் தான் அப்போ செகண்ட் ஒன்னை சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஓகே எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 10 minus 2 root 5 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் so minus 20p divided by 10 minus 2 root 5 okay 5 the இங்கே வந்து என்ன வரணும் whole cube னு வரணும் இது ஃபுல்லாமே whole cube ஓகேவா ஸோ அப்போ minus 20p இது ஃபுல்லாக whole cube so divided by 10 minus 10 plus 2 root 5 the whole cube அப்போ ரெண்டு கேன்சல் ஆயிரும் minus 20p divided by 2 root 5 the whole cube ஆன்சர் வந்தாலும் கீழே பாசிட்டிவ் லெஸ் தென் வந்து 0ன்னு வந்துடும் அப்போ இது லோக்கல் மேக்ஸிமம்
ஸோ இங்கே நம்மளுக்கு மேக்ஸிமமாக வருது. அப்போ கண்டிப்பாக இந்த வேல்யூ தான் 10 - 2√5 தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், எஃப் ஆஃப் எக்ஸில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸில் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எஃப் ஆஃப் இங்கே லோக்கல் மேக்ஸிமம், லோக்கல் நம்மளுக்கு மேக்ஸிமம் தான் வேணும். ஸோ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 10 - 2√5 25 தான் என்னது நம்மளுக்கு எக்ஸ். எக்ஸோட வேல்யூ 10 - 2√5. அப்போ நம்மளுக்கு y வேணும்னா இந்த டேர்மில் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 - 2√5. ஓகே, அப்போ y வேல்யூ வேணும்னா y is equal to what is the y value, 40 - 5 into 10 - 2√5 divided by here 10 - 2√5. So 40 minus 5 tens are 50 minus into minus plus 10√5. Okay, divided by 10 minus 10 plus 2√5. So இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். மேலே minus 10 plus 10√5 divided by 2√5. ஸோ நம்மளுக்கு என்ன செய்யணும்னா தனித்தனியாக கேன்சல் பண்ணிடலாம். இதை வச்சு கேன்சல் பண்ணும்போது ஓகேவா, minus 10 divided by 2√5 plus 10√5 divided by 2√5. இது ரெண்டு என்னது கேன்சல் ஆச்சுன்னா 5 வந்துடும். இங்கே கேன்சல் ஆச்சுன்னா இது 5, இது √5 into √5 வரும். மேலே வந்து ஒரு √5 வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து 5 minus √5. இது y term. ஸோ therefore என்ன எழுதலாம், the steel plant low grade and high grade steels. Okay, low grade and high grade steels per day. What is the amount of another 10 minus 2√5 and y is 5 minus √5. That's all. Students, next example 7.65. Prove that among all the rectangles of given area, square has at least perimeter. Okay, rectangle சொல்லிட்டாங்க. அப்போ let x and y are length and breadth of the rectangle. Okay, so first area of the rectangle என்னது xy நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். area is equal to xy. okay, அடுத்து perimeter of rectangle. perimeter of rectangle என்னது p is equal to 2 into x plus y. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே லீஸ்ட் பெரிமீட்டர்னா பெரிமீட்டர் வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். அப்போ எனக்கு yக்கு பதிலாக என்ன வேணும்னா x is equal to y is equal to a by xன்னு எனக்கு வேணும். சரியா? y is equal to a by x சப்ஸ்டியூட் பண்ணலாம். p is equal to 2 into x plus a by x. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். p dash of x, ஏன்னா எல்லாமே x டேர்ம் வந்துன்னா நான் xன்னு போட்டேன். இதை 2ன்னு வச்சுக்கலாம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1, கான்ஸ்டன்ட் வந்து a, 1 by x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus 1 by x ஸ்கொயர்னு தெரியும். சரியா? அடுத்து p double dash of x, இந்த 2 வச்சுக்கோங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 வந்துடும். a -2 மேலே போகும்போது +2 ஆயிரும். அப்போ 2a டிவைடட் கீழே வரப்போ x³ ஆயிரும். இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். x² மேலே போகிறப்ப -2. ஓகேவா? அப்போ -2னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2a, திரும்ப டினாமினேட்டர் வரப்போ ஒன்று இன்க்ரீஸ் ஆகும். அப்போ x³. ஓகேவா? ஸோ இப்போது p dash of x ஈக்குவல் டு 0 பண்ணுவோம். அப்போ 2 into 1 minus a divided by x² is equal to 0. ஓகே, இதை இங்கே கொண்டு போயிருங்க. 2 அங்கே டினாமினேட்டர் போயிடும். ஸோ இங்கே அடுத்து 1 x² minus a is equal to 0ன்னு வரும். x² is equal to a. அப்போ x is equal to plus or minus √aன்னு வரும். ஓகே, xோட வேல்யூ plus or minus √a. நம்மளுக்கு என்ன வேணும்?
பாசிட்டிவ் சைட்ஸ் நம்ம எக்ஸ் வந்து சைட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போது பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுத்துக்கிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஏ. சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன். எப்போ சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இது மேக்ஸிமமாக மினிமமானு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ரூட் ஏன்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் சைடு சைட்ஸ் லென்த் வராது. ஸோ இதை கொண்டு போய் நம்ம பி டபுள் டேஷில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னது 2 இன்ட்டு ஓகே 2a டிவைடட் பை ரூட் ஏ த ஹோல் கியூப். ஸோ பாசிட்டிவ் தான். கிரேட்டர் தேன் 0னா என்னது பெரிமீட்டர் இஸ் மினிமம். அப்போ பெரிமீட்டர் லீஸ்ட் பெரிமீட்டர்னு சொல்லியாச்சு. அப்போ பெரிமீட்டர் வந்து என்ன செஞ்சாச்சு மினிமம்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. ப்ரூஃப் பண்ண உடனே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஏவை நம்ம இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஏ சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை ரூட் ஏ. அப்போ இதை ரூட் ஏ இன்ட்டு ரூட் ஏன்னு பிரிக்கலாமா? அப்போ ஒய்யும் என்ன வந்துடும் ரூட் ஏன்னு வந்துடும். அப்போ எக்ஸும் ரூட் ஏ ஒய்யும் ரூட் ஏனா கண்டிப்பாக லென்த்தும் பிரெத்தும் வந்து எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா அது என்னது கண்டிப்பாக ஸ்கொயர். அப்போ என்ன சொல்லிடலாம்னா therefore minimum perimeter rectangle minimum perimeter rectangle given area is square னு சொல்லிடலாம். ப்ரூஃப் பண்ணிடலாம். that's all. Students, next exercise 7.8 9 கிடையாது 7.8. okay, find the positive numbers whose sum is 12 and their product is maximum. ரெண்டு பாசிட்டிவ் நம்பர்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன எழுதலாம்? let x and y be two positive numbers. okay, ஸோ அப்போ என்ன எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 12. த ப்ராடக்ட் இஸ் எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி தான் த ப்ராடக்ட் இஸ் மேக்ஸிமம் சொல்லணும். அப்போ ப்ராடக்ட்டை வச்சு தான் சம்மை சால்வ் பண்ண போகிறோம். அப்போ ப்ராடக்ட் வந்து என்னது? ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய். நம்ம இங்கே ஒய்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலான்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் எக்ஸ். அப்போது பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் ஒய்க்கு பதிலாக 12 மைனஸ் எக்ஸ். ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுங்க. P of x is equal to 12x minus x squared. So, upper differentiation P dash of x is equal to 12 minus 2x. Then P double dash of x is equal to இது 0 ஆயிரும். இதை differentiate பண்ணா minus 2 less than 0. So, வந்து என்னது? Product is less than 0 னா product is maximum. So, என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? அப்போ P dash of x 12 ஈக்குவல் டு 0 பண்ணணும். அப்படி தான் நமக்கு என்ன கிடைக்கும்? கிரிட்டிக்கல் நம்பர் கிடைக்கும். ஸோ அப்போ 12 மைனஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 0. 2x இஸ் ஈக்குவல் டு 12. தென் x இஸ் ஈக்குவல் டு 6. சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1. Equation 1 means y is equal to 12 minus 6. Then y oda value 6 தான். So therefore the two positive numbers 6, 6. That's all. Find the two positive numbers whose product is 20. Find the sum is minimum. சேம் சம் தான், கொஞ்சம் சம் வச்சு சொல்லியிருக்காங்க. அப்போது அதே மாதிரி தான் லெட் எக்ஸ் அண்ட் ஒய் பி டூ பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஓகே, ஸோ ப்ராடக்ட் மீன்ஸ் P is equal to x y is equal to 20. then y is equal to 20 by x னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1. sum is minimum. sum na s னு வச்சுக்கோங்க. s is equal to
x plus y. நான் yக்கு பதிலா 20 by x னு சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஸோ s of x is equal to x plus 20 by x. ஸோ differentiation s dash of x is equal to இதை differentiate பண்ணும்போது 1. 20ன்றது constant. 1 by x differentiate பண்ணால் minus 1 by x squared. Okay, then s double dash of x 1 differentiate பண்ணும்போது 0. இந்த x squared மேலே போகும்போது minus 2. ஸோ minus into minus plus ஆயிரும். 2 into 20 40 கீழே denominator வரப்போ x cube. இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இங்கே சைடில் வேணால் செஞ்சு காமிக்கிறேன். minus 20 x power minus 2 மேலே போகும். இந்த minus 2 முன்னாடி வந்துடும். ஓகேவா? அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது minus 2 முன்னாடி வந்துச்சுன்னா plus 2 ஆயிரும். 2 into 40 x power இங்கே ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுவோமா டிஃப்ரென்ஷியேஷனில், அப்போ minus 3 டினாமினேட்டர் வரும்போது 40 by x cube வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா s dash of x. s dash of x is equal to 0. s dash of x means 1 minus 20 by x squared is equal to 0. So LCM that x squared minus 20 divided by x squared போடுவோம், அங்கிட்டு கொண்டு போகும்போது 0 ஆயிரும். So x squared is equal to 20. Then x is equal to plus or minus 4 into 5 போடுவோம், அப்போ 2 root 5. Okay, x is equal to 2 root 5. ஸோ நம்மளுக்கு இங்கே பாசிட்டிவ் வேல்யூ தான், நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க இங்கே பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஸோ அப்போ ஒன்லி எக்ஸோட வேல்யூ 2 root 5 தான். ஸோ சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1ல் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். தென் y is equal to 20 into 2 root 5. ஓகேவா? ஸோ root 5ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. முதல்ல ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து root 5 into root 5 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 20 root 5. இது root 5 into root 5 5. 5 2s are 10. அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது 2 times. அப்போ ஒய்யோட வேல்யூவும் 2 root 5. ஓகே, அப்போ ஆன்சர் என்ன எழுதிடலாம்? therefore the product of the numbers are the positive two numbers are 2 root 5, 2 root 5. That's all. Students, next exercise 7.9 third sum. Find the smallest possible value of x squared plus y squared given that x plus y is equal to 10. Okay, so first one given வந்து என்னதுன்னா x plus y is equal to 10 னா y is equal to 10 minus x. Okay, so இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. இதான் f of x is equal to x squared plus y squared. so y டேர்முக்கு பதிலாக நம்ம எழுத போகிறோம். f of x is equal to x squared plus 10 minus x the whole squared. ஓகேவா? ஸோ இப்போ f dash of x. f dash of x இங்கே 2x plus 2 into 10 minus x. தென் இங்கே பண்ணும்போது minus 1. ஓகே, ஸோ அப்போ f dash of x என்ன வந்துடும்? 2x minus 2 into 10 minus x. Then next one f double dash of x. Same one 2x பண்ணும்போது 2, இங்கே minus 2. Then இதை differentiate பண்ணும்போது 0, இங்கே பண்ணும்போது minus 1. So minus into minus plus. Okay, அப்போ 2 plus 2 4. 4 is greater than 0. Greater than 0 means the value is minimum. Minimum na நம்ம செய்வோம், இந்த f dash of x equal to 0 பண்ணணும். So f dash of x is equal to 0 means 2x minus 2 into 10 minus x is equal to 0. Okay, so அப்போ 2x minus 20 minus into minus plus 2x is equal to 0. So 4x is equal to 20. x ஓட வேல்யூ 5னு நம்ம டர்ன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன செய்யணும்? y ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1. சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1ல் போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y is equal to 10 minus xக்கு பதிலாக 5. ஸோ y ஓட வேல்யூ என்னது? 5னு வந்துடும். நம்மளோட கொஷின் என்னது?
x squared plus y square ஓட வேல்யூ என்னது ஓகேவா ஸோ therefore substitute in x squared plus y squared is equal to, so 5 squared plus 5 squared is equal to 25 plus 25. The answer is 50. That's all.